மிக்க நன்றி ஐயா. தன்னுடைய சமகாலத்துல இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியை வாழ்த்துறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விடயம். அதுலயும் ஐயா பல்வேறு கவிதைகள் கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காங்க. ஐயா இந்த நிகழ்விற்கு கவிதையை பாடலாக தந்து வாழ்த்துரை வழங்கியதற்கு நன்றி ஐயா. அதற்கு அடுத்ததாக SRM பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பாரதராஜ் அவர்களை சிறப்பு பணியினை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக முதல் மொழி ஸ்டாலின் அண்ணா அவர்களை சிறப்பு பணியினை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இந்திய ஆட்சிப்பணி மாணவர்கள் ஜாய்சி அக்கா அவர்களை சிறப்பு பணியினை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். விக்னேஷ் மற்றும் லாவண்யா அவர்களையும் சிறப்பு பணியினை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் ஜெயபிரகாஷ் அண்ணா அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்க மேடைக்கு அழைக்கிறேன். ஜாய்ஸ்ரீ, லாவண்யா, அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஏர்வாடி ஐயா இருக்கக்கூடிய இந்த அருமையான சபையிலே பேசுவதற்கு நான் முயற்சி. அதாவது ஏதாவது ஒன்றின் மீது அதிகமான ஆசை இருப்பவர்களை கிறுக்கன் என்று சொல்வார்கள். கிறுக்கு அதிகமாக இருந்தால் ஏர்வாடிக்கு செல்வார்கள். தமிழில் கிறுக்கு அதிகமாக இருந்தால் நாம் முதலில் செல்ல வேண்டியவர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன். 50 ஆண்டுகளாக ஒருவர் தொடர்ந்து தமிழ் பணி ஆற்றுகிறார் இந்த தமிழ் சமுதாயத்தில் என்றால் அது நம்ம மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் தான். நான் உங்களெல்லாம் கல்லூரி நாட்கள்லேருந்து நானு ராசியாளர்கள்லாம் ஒன்றா பார்த்து வளர்ந்தவர்கள். அவர்கள் இந்த மேடையில் இருக்க நாங்கள் எல்லாம் பேசுகிற அளவுக்கு நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்பது அவர்கள் எங்களுக்கு கொடுத்த ஊக்கத்தின் காரணமாகத்தான் வந்திருக்கிறோம். அதே போல் ராசி அழகப்பன், நாங்கள் எல்லாம் கல்லூரி நாட்களில் இருந்த எனக்கு சீனியர் அவர் மாநில கல்லூரியிலே நான் தமிழ் இலக்கியம் படித்தேன். அவரும் அதே போல் சீனியராக இருந்து எங்களுக்கு முன்னியர் என்று சொல்வார்கள், அதை போல் வந்தவர். அவர் திரைப்படத்துறையிலே கமலஹாசன் உலகநாயகனிடம் பணியாற்றுகிற பொழுது அவருக்கு இருந்த பெயர் புகழை எல்லாம் பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவோம். உலகநாயகன் அவர்களே தமிழை பற்றியும் கவிதையை பற்றியும் தெரிந்து கொண்ட முதல் நபர் என்றால் ராசி அழகப்பனிடம் தான் கற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட திறமைசாலி, தன்னுடைய பெயரிலேயே ராசியை வைத்திருக்கக்கூடியவர். சினிமாவுக்கு ரொம்ப திறமை காட்டிலும் ராசி தான். ஆனால் ராசி அழகப்பனுடைய போராட்டத்தை பார்க்கிற பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வேற ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு போல சினிமாவில் வெற்றி பெறதுக்குங்கிற மாதிரி தோணும். ஒரு காலகட்டத்தில் ராசி அழகப்பன் தன்னுடைய பெயரில் இருக்கிற ராசியை எடுத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்றெல்லாம் நினைத்தார். அந்த அளவுக்கு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் வண்ணத்து பூச்சி என்கிற ஒரு நூல் ஒரு திரைப்படமாக மாறி அது அவருக்கு மிகப்பெரிய தமிழ் சமூகத்தில் பெருமையை ஏற்படுத்தி தந்தது. அதன் பிறகு இப்ப குரங்கு பெடல் அடித்து மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்கிறார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி எங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் பல பேர், எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் கூட நிறைய எனக்கு தெரிந்த நண்பர்கள் இருக்காரு. எடிட்டர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய பல பேர் எனக்கு தெரிந்தவர்கள் தான். தமிழ் கூட்டங்களில் சந்திக்கக்கூடிய நல்லவர்கள் இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அதேபோல் அம்மா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்கள் சமூகத்தைச் சேர்ந்த இயக்குனர் இருக்கிறார், இப்பொழுது படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழ் இயலன் அவர்கள் என்னை அழைத்தார். முதலிலே நேரம் இல்லாத காரணத்தினால் ஒரு நாள் கழித்து சொல்கிறேன் என்று சொன்னேன். அதன் பிறகு
அவருடைய எளிமையான அழைப்பை புரிந்து கொண்டு நான் உடனே ஒத்துக்கொண்டேன். மிக குறைவான நாட்கள் பழகினால் கூட எளிமைதான் ஒரு சமுதாயத்திற்கு தேவையானது. ஆர்ப்பாட்டங்கள் இல்லாத எளிமையை இருக்கக்கூடிய அந்த மனிதர் இப்படி ஒரு அருமையான ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இது 9வது நூல் என்கிறார். பொதுவாக தமிழ் இலக்கியம் படித்தவர்கள், இலக்கணம் தெரிந்தவர்கள் புத்தகம் எழுதுவதற்கு தயங்குவார்கள். காரணம், நாம் எழுதுவதெல்லாம் பிழையாக இருக்கிறது என்பது படிக்கும் போதே நமக்கு தெரிந்துவிடும். ஆனால் இலக்கணம் தெரியாதவர்கள் நிறைய புத்தகம் எழுதுவார்கள். ஏன்னா இலக்கியம் முதலில் வந்தது, இலக்கணம் 2வது தான் வந்தது. ஆனால் இலக்கணத்தை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பயம் வரும் உங்களுக்கு. இது எந்த சந்தத்திற்கு இருக்கிறது என்கிறதெல்லாம் பயம் வரும். இதை புலவர்கள் தெரிந்து கொண்டதனால் முதல் நிறைய பிழையோடு எழுதுகிற எழுத்துக்கு அந்த இலக்கணத்திற்கு பெயர் தான் ஆசிரியப்பா. எப்படி பேர் வச்சாங்க பாருங்க. முதல்ல நீங்க தப்பா எழுதுனீங்கன்னு வச்சுக்கலாம் கவிதை, அது எந்த இலக்கணத்துக்குள்ள இருக்குன்னு யாரையாவது கேட்டீங்கன்னா ஆசிரியர்கள் சொல்வாங்க இது ஆசிரியப்பான்னு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஆசிரியர் எழுதுகிற தகுதிக்கு எழுதியிருக்கிறது பிழையாக இருப்பதற்கு முதல் பெயர் இப்படியா அப்படின்னு. இதையெல்லாம் கடந்து வெண்பா எழுத வேண்டும். அதன் பிறகு சந்தத்தோடு எழுதுகிறது என்பதெல்லாம் குற்றால குறவஞ்சியிலே நாங்கள் படித்த சந்தங்களை எல்லாம் நினைத்து பார்த்து, நான் சமீபத்தில் என்னுடைய படம் உலகம்மை படத்திற்கு இளையராஜா சார் பாடல்கள் எழுதியிருந்தார், இசையமைத்திருந்தார். அப்பொழுது நாங்கள் பழகினோம். அதற்கு முன்னால் ராசி அழகப்பன் அவர்கள் சொன்னதை போல கிழக்கு சீமையிலே கருத்தம்மா போன்ற படங்களுக்கு எங்களுடைய இயக்குனர் இமயத்தோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். இப்போ நாம் அவர் கூட பேசும் பொழுது அவருடைய ஞானம், அவர் படித்த இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட்டறிவும் அவர்களுடைய படிப்பறிவும் இணைந்து ஒரு மிக உயரத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட இந்த குற்றால குறவஞ்சியில் இருக்கக்கூடிய சந்தத்தை பற்றியெல்லாம் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அதனால் சந்தமலையும் சொந்த குடையும் என்று ஐயா அவர்களுடைய இந்த நூலை ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சிடலாம். எளிமைதான் ஒரு கவிஞனுக்கு மிகப்பெரிய அடையாளம். ஏன்னா பாரதியார் வந்து ஏன் நம்ம உலக புகழ்பெற்றவராக இருக்காருன்னா ரொம்ப எளிமை தான். ஓடி விளையாடு பாப்பா, இதெல்லாம் பொழிப்புரையெல்லாம் ஒன்று எழுத வேண்டியது. ரொம்ப சிரமமான கவிதையை எழுதியவர் திருவள்ளுவர் தான். அதனால ஒரே ஒரு நூல் எழுதிட்டு நிறுத்திட்டார். ஏன்னா இதை படித்து இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும், 2000 வருஷம் ஆகும் முடிவு பண்ணதுனால தான் ஒரு குறளோடு ஒரு நூலோடு நிறுத்தி கொண்டார். இப்போ நீங்கள் அந்த குறளை இப்போ இருக்கக்கூடிய இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரீல்ஸ் என்று இப்பொழுது நம்ம கணினியில் ஒரு வகை வந்திருக்கிறது. இப்போ எல்லாம் ஊடகத்தில் அந்த ரீல்ஸாக திருக்குறளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் திட்டமிட்டு அதற்காக செயல்பட்டோம். அப்போது ஒரு குறள், இப்போ நீங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இந்த 2 வரி 1.25 அடி 7 சீர் கொண்ட இந்த சொல்லுக்கு விளக்கம் எழுதி அதை காட்சிப்படுத்துவதற்கு ஏறத்தாழ 1 மாசமா நாங்கள் எல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கலந்துரையாடல் நடந்துகிட்டே இருக்கு. எங்களால் அதை முடிவுக்கு வரவே முடியல. ஏன்னா இந்த 7 சொற்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் வந்து எல்லா சொல்லுக்கும் எல்லா மொழிக்கும் அகரம் தான் முதலா இருக்கு, புரியுது. ஆதி பகவன் முதற்றே உலகு, அது இந்த வரியோடு இந்த பொருள் நின்று விடுகிறதா, அல்லது ஆதி பகவன் முதற்றே இந்த அகரம்தான் மொழிக்கு முதலாக இருக்கிறது என்று சொல்ல வருகிறாரா என்று மறுபடி அதன் மேல் இந்த சுருக்கி அவர் போட்டிருக்கிற அந்த சொற்கள் பாங்கை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருந்தது. அதை போல் எளிமையாக நாம் படித்த பாரதியாரை போல் ஐயாவும் எளிமையாக எழுதியிருக்கிறார். எனக்கு அதில் பிடித்த கவிதை மனிதர் அல்லர் என்பதுதான். துயரத்தில் துணை நிற்க மறந்தோரெல்லாம் வெற்றியிலே ஓடி வந்து பங்கு கேட்பார். அயர்ந்து விட்டால் நமதிரண்டு கண்ணை தோண்டி அழகு முகம் ஆக்கியதாய் கதையளப்பார். முயற்சியிலே சிறு சறுக்கல் வந்துவிட்டால் முதலிலேயே தெரியும் என்று கொக்கரிப்பார். மயக்கம் நம் நெஞ்சினிலே வந்ததென்றால் மதிப்பின்றி நமக்கு எதிராய் செயல்படுவார். இயக்கத்தில் ஏதேனும் இடுக்கண் வந்தால் இருக்கின்ற எதிரியுடன் இணங்கிடுவார். தயக்கத்தை நாம் சிறிது காட்டிவிட்டால் தலையினிலே மண்ணள்ளி போட்டிடுவார். வியக்கின்ற பெருவெற்றி நாமும் பெற்றால் வெறுத்திங்கு ஒதுக்குபவர் நண்பர் அல்ல. தயக்கமின்றி சொல்லுகிறேன், பிறர் உயர்வை தடுக்கின்ற எவருமே மனிதர் அல்ல என்று அருமையாக எழுதியிருக்கிறார். இவர் மனிதர், எனக்கு பிடித்ததனால் வந்திருக்கிறேன்.
இதை வாழ்த்து என்று எடுத்துக்கொள்வதா அல்லது உங்களுக்காக என்னுடைய அன்பை தெரிவிக்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.